நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் வெல்க வெல்க வெல்கவே. தமிழ்நாடு பெயர் சூட்ட சாகும் வரை உண்ணா போராட்டம் நடத்தி உயிர் நீத்த சங்கரனாருக்கு வீர வணக்கம். சங்கரலிங்கனாருக்கு வீர வணக்கம். வடக்கெல்ல மீட்பு போராட்டத்தில் சிறை சென்று உயிர் நீத்த திருவலங்காடு கோவிந்தசாமி, பழனி மாணிக்கம் ஆகியோருக்கு வீர வணக்கம். உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். தமிழர் தாயகம் காத்திட உறுதி ஏற்போம், உறுதி ஏற்போம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு நவம்பர் 1 மொழி வழி தாயகமாக, மொழி வழி தாயகமாக அமைத்திடு, அமைத்திடு. தமிழ்நாடு நாளாக கொண்டாடி கொண்டாடு. தமிழ்நாடு அரசை கொண்டாடு. தோழர்களே, இந்த தமிழ்நாடு நாள் ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? அந்த நாளை மற்ற மாநிலங்கள் ஏன் கடைபிடிக்கிறது, தமிழ்நாடு கடைபிடிக்கவில்லை? இந்த காரணத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு தமிழின் மீது, மொழியின் மீது, இனத்தின் மீது, இந்த தாயகத்தின் மீது உணர்வு வரும். இங்கே இந்த தமிழ்நாடு நாளை பற்றி முன்னர் பேசிய தோழர்கள் அனைவரும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இந்த நாள் வருடா வருடம், குறிப்பாக 1990ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் ஒன்றிணைந்து அதிலே தமிழ் தேசிய பேர் இயக்கமும் அன்றைய வடிவில் இருந்த தமிழ் தேச பொது உடைமை கட்சியும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இன்று வரை நாம் கொண்டாடி வருகிறோம். கடந்த 2ஆம் தேதி ஓசூரிலே தமிழக பெருவிழா என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பெருவிழாவை நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சியிலே கலை நிகழ்ச்சி, பாவீச்சு, உரைவீச்சு என்று பல்வேறு நிகழ்ச்சிகளோடு அந்த பெருவிழா என்பது நடந்தது. இன்னும் பல இடங்களில் கருத்தரங்குகளாக, தெருமுனை கூட்டங்களாக தொடர்ந்து இந்த நவம்பர் 15ஆம் தேதி வரை தமிழ் தேசிய பேரியக்கம் கடைபிடிக்கும் அதற்கான செயல்பாட்டுகளை தமிழ் தேசிய பேரியக்கம் அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த மொழி, அதாவது எல்லை மீட்பு வரலாறுகளை எல்லாம் இங்கே பேசிய தோழர்கள் தெள்ளத் தெளிவாக பேசினார்கள். நான் சில செய்திகளை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த மொழி வழி தாயகம் பிரிவதற்கு முதலில் விதை போட்டவர்கள் கொரியர்கள். அவர்கள்தான் எங்களுக்கு மொழி வழி தாயகம் வேண்டும் என்று அந்த குரலை எழுப்பினார்கள். அதன் பிறகு 1953ஆம் ஆண்டு ஆந்திராவிலே பொட்டி ஸ்ரீராமுலு என்ற ஒரு தெலுங்கர் அந்த போராட்டத்தை, உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கி சற்றேறக்குறைய 72 நாள் இருந்து உயிர் நீத்தார். அதன் பிறகுதான் இந்த மொழி வழி தாயகம் பிரிய வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று தமிழ்நாட்டிலும் இங்கே வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம் என்று 2 பிரிவுகளாக அந்த போராட்டங்களை தொடங்கி இங்கே அது ஓரளவுக்கு வெற்றியடைந்தது. இந்த எல்லை மீட்பு அந்த தளத்திலே தமிழ்நாடு இழந்தவைகள் ஏராளம். நம்முடைய தாயக பகுதிகள் தெற்கெல்லையிலே, அதாவது கேரளத்தோடு தேவிகுளம், பேர்மேடு,
நெடுங்காடு, நெய்யாற்றங்கரை என்ற பகுதிகள் நாம் கேரளத்திடம் இழந்துவிட்டோம். கர்நாடகத்தில் கொல்லேகாலம், பெங்களூரு போன்ற நகரங்களை நாம் கர்நாடகத்தில் இழந்திருக்கிறோம். இங்கே ஆந்திராவில் சித்தூர், திருப்பதி, காலகத்தி போன்ற இந்த இடங்களை நாம் ஆந்திரத்திடம் இழந்திருக்கிறோம். இருந்தாலும் கூட சென்னையாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாபோ சிவஞானம் அவர்கள் தலைமையிலே அங்கே வடக்கெல்லை போராட்டம் தொடங்கியது. அந்த அந்த எல்லை போராட்டத்திலே மங்களம் குழார் அவர்கள் உண்ணாவிரதமிருந்து மாண்டு போனார். அதே போல தெற்கெல்லை போராட்டத்தில் பேசு மணி போன்ற அறிஞர்கள் அங்கேயும் போராடி உயிர் நீத்திருக்கிறார்கள். இப்படி போராடி நமக்கு கிடைத்த பகுதிதான் தற்போது இருக்கிற இந்த தமிழ்நாடு. இந்த இழந்திருக்கிற பகுதிகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும். எப்படி நாம் கச்சத்தீவை இழந்து கச்சத்தீவை மீட்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோமோ அதே போல தமிழ்நாட்டுக்கு இழந்த பகுதிகளை நாம் மீட்பதற்கான உறுதிப்பாட்டை இந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஞ்சிய பகுதிகளையும் காப்பாற்ற வேண்டும். இந்த எஞ்சிய பகுதியில் தற்போது உள்ள நடைமுறை சிக்கல் என்னென்றா, இப்போ இங்கே திருவண்ணாமலைக்கு போங்க. திருவண்ணாமலையில் அந்த பகுதியில் தெலுங்கு மயமாகிட்டு இருக்கு. அந்த பகுதியில் நீங்கள் போய் அந்த பெயர் பலகைகள்லாம் பாருங்கள், தெலுங்கில் இருக்கும். தெலுங்கு பேசுகிற மக்கள் அங்கே குடியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடு இல்லை, அந்த பகுதியில் நிலங்களை வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் திருவண்ணாமலை ஆந்திராவினுடைய தெலுங்கு பேசுகிற இன்னொரு பகுதியாக மாறும். அதே போல் தமிழ்நாட்டில் எல்லைப்புற மாவட்டங்கள் வடநாட்டவர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் சவுகார்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள தமிழர்கள் உள்ளே போக முடியாது. நீங்கள் உள்ளே போய் வீடு வாடகைக்கு நீங்கள் குடியிருக்க முடியாது. அங்கே நீ ஓட்டு கூட கேட்க போக முடியாது. ஏன்னா அந்த பகுதி என்பது மார்வாடி சேட்டுகளுக்கான பகுதியாக மாறிவிட்டது. நீங்கள் போய் நான் வீர தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போக முடியாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த பகுதியில் ஒரு மின்சார கம்பம் பழுதாகிவிட்டது. அதற்கு அந்த மார்வாடி சேட்டுகள் பழுதான அந்த மின் கம்பத்தை சரி செய்வதற்கு தமிழ்நாடு அந்த மின் வாரியத்துறையில் இருக்கிறவர் போகிறார். போனவர் என்னென்னா, அவர் சொன்ன நேரத்துக்கு போகலை, நேரம் கழித்து போனார். அதனால் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் வடக்கன் அந்த சேட்டுகளை என்ன பண்ணான்னா, அந்த மின்சார கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தான். யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிறோம். நம்ம நாட்டில் சென்னை நம்ம மாவட்டம். அதில் சவுகார்பேட்டைங்கிறது நம்ம பகுதி. நம்ம தமிழன் ஒருத்தவன் ஒரு மின்சார பழுது பார்க்கறதுக்காக போனவன் கொஞ்சம் காலதாமதமாக போனதுக்காக கட்டி வச்சு அடிக்கிறான். அது போகட்டும். எங்கள் திருப்பூர் வாங்க. திருப்பூரில் எல்லாம் பீகாரிகள் இருக்கிறான். அங்கே நீங்களாம் வாழாட்ட முடியாது. ஒரு கடந்த 1.5 வருஷம் கூடி பார்த்துருக்கலாம். ஒரு தொழிற்சாலையில் தமிழர்களை ஓட 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 விரட்டி அடித்தான். அதெல்லாம் விடுங்க. இப்போ அதை விட மாறி வந்திருக்கு. தமிழ்நாடு காவல்துறையை தாக்குகிற அளவிற்கு அவர் வளர்ந்து விட்டார்கள். ஏதோ குடிகாரன் அடிச்சுட்டான் அப்படிங்கிறது இல்லை.
வடநாட்டுக்காரனுக்கு காவல்துறையில் இருக்கிற தமிழனும் ஒன்று தான், சாதாரண மனிதனும் ஒன்று தான், தமிழனும் ஒன்று தான், நீ அரசு வேலையில் இருக்கிற தமிழனும் ஒன்று தான். எவனை பார்த்தாலும் அடிப்பான். அப்படி ஒரு ஆக்கிரமிப்பு என்பது தமிழ்நாடை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் உறுதிப்படுத்துவதற்காக தற்போது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற ஒன்றை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அது என்ன சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததெல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் திருத்தம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இது திருத்தம் பண்ணுறது இல்லை, இது நீக்கிறது, சேர்க்கிறது. அது என்ன திருத்துறது நீக்கிறது அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் கடந்த காலங்களில் அவங்க இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை திருத்தங்கிற பட்டியலை நடைமுறைப்படுத்தும் போது ஒரு 70 லட்சம் பீகாரிகளை வாக்காளர் பட்டியலை நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கினா, எதுக்கு நீக்கினாலாம் தெரியல. பிறகு முடிச்சுக்கிட்ட அந்த அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் சத்தம் போட்டு போராடி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ண பிறகு ஒரு 42 லட்சம் வாக்காளர்களை குறைச்சி நீக்கியிருக்கிறான். என்னடா குறைச்சி 42 லட்சம்னு பார்த்தா, அந்த வாக்காளர்கள்லாம் எங்கே இருக்கான்னா, தமிழ்நாடு போன்ற ஏமாளி நாடுகளில் குடியேறி விட்டார்கள். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறான்? இங்கே ஒரு 7.5 லட்சம் பேர் இருக்கிறான். சரி, பீகாரில் நீக்கிட்டான். நீக்கினவனுக்கு ஓட்டு உரிமை எங்கே கொடுக்க போகிறான்? தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறான். அதற்காக இங்கே இப்போ 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து இந்த பட்டியலெல்லாம் கொடுக்குறாங்க, வாக்காளர் பட்டி சரி பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அதில் உங்களுடைய புகைப்படம் ஒட்டி உங்களுடைய முழு விவரங்களோடு கொண்டாந்து வீட்டில் கொடுப்பாங்க. அதை அப்போ சரி பார்த்துட்டு நீங்கள் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இப்போ அப்படின்னா அதில் எதெல்லாம் நீக்குவாங்க அப்படின்னா, இறந்து போனவர்களை நீக்குவான், வெளி மாநிலத்துக்கு பிழைக்க போனவனை நீக்கிடுவான், ஒரு ஆளுக்கு 2 வாக்குரிமை இருந்தால் நீக்குவான், 2 ஓட்டு போடுறது அப்படி இருந்தால் நீக்குவான். இதுதான் உள்ள நீக்கிறதுங்கிறது இது தான். சரி, சேர்க்கறதுனா என்ன அப்படின்னா, வட மாநிலத்திலேருந்து, வட மாநிலம்னா இந்தியா முழுக்க இருக்கிற மார்வாடிகள், சேட்டுகள், தெலுங்கர்கள், சௌராஷ்டிரர்கள் பல மாநிலங்களிலிருந்து இங்கே குடியேறி இருக்கிறார்கள். எவ்வளோ பேர்? 1.5 கோடி பேர் உள்ள இருக்கிறான் தமிழ்நாட்டில். இந்த 1.5 கோடி பேருக்கும் அதில் வாக்காளர்கள்னு சொன்னால் 1 கோடி பேர் இருப்பான். இப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்காளர் அட்டையை கொடுக்க போகிறான். இப்போ முதல் கட்டமாக பீகாரிலிருந்து இங்கே குடியேறி இருக்கிற 6.5 லட்சம் பேருக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க போகிறது. எப்படி கிடைக்க போகுது? இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலில் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற அந்த பிரிவுகளில் 20 பிரிவின் கீழே போய் பார்த்தீங்கன்னா, அதில் என்னன்னா, பீகாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கி இருக்கிறது. என்ன முன்னுரிமை? படிவம் 8 கொடுத்து, அந்த படிவம் 8ன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுப்பாங்க. அதை நிரப்பி கொடுத்துட்டா அவனுக்கு ஓட்டு வந்துடும், வாக்காளர்கிட்ட வந்துடும். இப்போ நமக்கு ஏற்கனவே இங்கே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு 18 வயசு ஆனால் வாக்காளர்கிட்ட கிடைக்குன்னா என்ன பண்ணணும்? படிவம் 6ன்னு ஒன்று இருக்குது. இந்த படிவம் 6 நிரப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு உரிமை கிடைச்சிடும். ஆனால் வடநாட்டானுக்கு என்ன, படிவம் 8 கொடுத்தா வாக்காளர்கிட்ட கிடைச்சிடும். இதுக்கு தான் மோடி ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறான்? ஒரே தேர்தல்
ஒரே நாடு. அப்போ ஒரே தேர்தல் ஒரே நாடுன்னா வடக்கு இருக்கிற 1.5 கோடி பேர் உள்ளே இருக்கிறான், இன்னும் வந்துக்கிட்டு இருக்கான், இன்னும் வருவான். அப்போ இவனெல்லாம் வந்து இங்கே வாக்காளர்கிட்ட வாங்கினா என்ன நிலைமை தெரியுமா? இப்போவே ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு அவன் அடர்த்தியாக வாழுகிற அந்த பகுதியில் 20,000 வாக்காளர்கள் இருக்கிறான். ஏதோ சும்மா பொய் கணக்கு இல்லை, நீங்கள் அந்த கணக்கை பார்த்தா தெரியும். அப்போ 20,000 பேர் வாக்காளர்களாக இருக்கிறான். பிறகு இவர்களுக்கு இந்த அட்டையை கொடுத்துட்டா, இந்த வட மாநிலத்துக்கெலாம் நீங்கள் புதிய வாக்காளர் அட்டை கொடுத்துட்டா அந்த பட்டியலில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 40,000 பேர் வந்துடுவான். 40,000 பேர் வந்த பிறகு இங்கே தளபதி ஜெயிக்க முடியாது, சின்ன ஐயா ஜெயிக்க முடியாது, பெரிய ஐயா ஜெயிக்க முடியாது. பெரிய தலைவர் சின்ன தலைவர் ஒரு ஆளும் ஜெயிக்க முடியாது. குறிப்பாக சொல்கிறது என்னடான்னா, இப்போ இங்கே ஸ்டாலினே ஜெயிக்க முடியாது. ஏன்னா தீர்மானிக்கிற சக்தியாக வளர்ந்த பிறகு நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டான். பணம் கொடுத்தினா வாங்கி வச்சுப்பான். வடநாட்டுக்காரன் யாருக்கு ஓட்டு போடுவான்? மோடிக்கு தான் போடுவான். நீ பிஜேபி கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான், உனக்கு போட மாட்டான். காங்கிரஸ் கூட போட மாட்டான். இங்கே இருக்குது அப்புறம் எடப்பாடி, அப்புறம் இந்த பாடி அந்த பாடி நிறைய கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சியெல்லாம் நினச்சே பார்க்க மாட்டான். உங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. தப்பி தவறி அவன் செல்லாத ஓட்டு கூட போட மாட்டான். உனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஒரு ஆபத்தான சூழல் இருக்குது. இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா? அண்ணா திமுகவுக்கு தெரியாதா? சாதி கட்சிகளுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். தெரிஞ்சு எதிர்த்து கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? வடநாட்டானுக்கு வாக்காளர் அட்டை கொடுக்காதே அப்படின்னு நீ போராட்டம் பண்ணினா, நீ போராட்டம் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே அமலாக்கத்துறை உள்ளே இருக்கும், ரைடு இருக்கும், வந்து பூராத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். நீ காலம் பூரா ஊழல் பண்ணி வாங்கின கட்டுக்கட்டான அந்த சொத்துக்களை எல்லாம் ஒரு வண்டி வச்சு தள்ளிட்டு போயிடுவான். அப்போ அதற்காகவே தான் சம்பாதித்த அந்த சொத்துக்களை எல்லாம் காப்பதற்காகவே இந்த கட்சிகள் மௌனம் சாதிக்கின்றன. சரி, கட்சிக்காரன்லாம் அப்படி போயிட்டான், நமக்கு என்ன அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. நாம் மக்கள் ஏமாளிகளாக இருந்தோம் என்றால் இந்த நாட்டில் நாம் அகதிகளாக தான் வாழணும். இவ்வளோ சுதந்திரமாக நீங்கள் வந்து வர முடியாது. இந்த பெண்ணாடா நகரில் இவ்வளவு சுதந்திரமாக நீங்கள் வந்து நிற்க முடியாது. நீங்கள் இங்கே அகதி முகாம்லாம் நடக்குது, போய் பாருங்க. அதாவது இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இங்கே அகதி முகாம் நடத்துகிறாங்க, போய் பாருங்கள். விருதாசலத்தில் அந்த கமிட்டிக்கு பின்னாடி அகதி முகாம்னா ஒரு சிறை வாழ்க்கை போல. அப்போ சொந்த நாட்டில் சிறை கைதிகளாக வாழறதுக்கு தான் இன்றைக்கி நமக்கு இந்த வாய்ப்புகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டை யார் ஆளுவான் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது தான். ஒவ்வொரு தொகுதிக்கும் 40,000 வாக்காளர் வந்துட்டான்னா அவன் பீகாரியாக இருப்பான், குஜராத்தியாக இருப்பான், நேபாளியாக இருப்பான், அவன் ஊபிக்காரனாக இருப்பான், இந்திக்காரனாக இருப்பான், தெலுங்கனாக இருப்பான், மலையாளியாக இருப்பான். எல்லாம் சேர்ந்து யாருக்கடா ஓட்டு போடுவான்னா மோடிக்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ இந்த நாட்டில் ஒரு இந்தி பேசக்கூடிய மாநிலமாக இது மாறும். இவன் பெரும்பான்மையாக வந்துட்டான்னா நீங்கள் தமிழ்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. சட்டமன்றத்தில் பதவி ஏற்கும்போது அவன் இந்தியில் தான் பதவி ஏற்பான். அனைத்து அலுவல் மொழிகளும் இந்தியாக்கப்படும். உனக்கு கொடுக்குற இங்கே ஓலை கொடுக்குறான் பாரு, கடிதம் வர்றது உள்பட எல்லாம் இந்தியில் தான் இருக்கும். தமிழுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். நடக்காது. இது ஒரு பேரழிவை நோக்கி நாம் போகிறோம். எச்சரிக்கிறோம். நாங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கம் எச்சரிக்கிறோம். இது நடக்க போகிறது. இன்னைக்கு நடக்கலை. இன்னைக்கு எல்லாம் தமிழர்கள் தான். பார்க்குற தலையெல்லாம் தமிழன் தான். மாமன், மச்சான், சொந்தக்காரன், ஊர்க்காரன், பக்கத்து ஊர்க்காரன், இங்கே எங்கே இந்திக்காரன் இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவன்
அடிமட்டத்திலிருந்து நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கட்டணம் கட்டினா பேஸ் மட்டம் தேவை, அடித்தளத்தை வலுவாக போட்டு கொண்டு வருகிறான். அவன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுன்னு முதல்ல அறிவிச்சானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எங்கே இருந்தாலும் இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். ஏன் நான் கேட்குறேன், ரேஷன் கார்டு வாங்கிட்டா அவன் எல்லாத்தையும் வாங்கிடலாம். இப்போ இன்னைக்கு உங்களுக்கு குடிமை பணியில் உங்களுக்கு உள்ளூர் அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஆதாரம் எது? ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை. அந்த குடும்ப அட்டையை வடநாட்டுக்காரன் வாங்கிட்டான்னா அவன் எல்லாமே இந்த நாட்டுக்கு அதிபதி ஆவாயா? அவ்வளவு தூரம் அவனுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம், வடநாட்டு முதலாளிகள், வடநாட்டு அரசியல் தலைவர்கள் எல்லோரும் அவனை வந்து இங்கே நிலைப்படுத்துகிறான். கொண்டு வந்து இறக்கி தொகுப்பாக்கி நிலைப்படுத்துகிறான். தொழிலில் கொண்டாந்து இறக்குறான், வணிகத்தில் இறக்குறான். இன்றைக்கி கடைசியில் என்ன ஆகி போச்சு? நடவு நடுறதுக்கு ஆள் வந்தாச்சு, நடவுக்கு ஆள் வந்தாச்சு. நாம் ஏற்கனவே தொழிற்சாலைகள் தான் வடநாட்டுக்காரன் வந்தான்னு சொன்னோம். அங்கங்கே அப்படி இப்படிமா நம்ம அரசு துறையில், தொடர்வண்டி துறையில், வங்கித்துறையில், சுங்கத்துறையில், பல துறைகளில் இந்திக்காரன் இருக்கிறான், தெரியும் நமக்கெல்லாம். இங்கே நெய்வேலியில் நாம் ஒரு 30,000 ஏக்கரை நம்ம சொந்தங்க தான் கொடுத்துருக்குறோம். நம்ம மாமச்சான் தான் அந்த இடத்த கொடுத்துருக்குறான் நெய்வேலிக்கு. அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் நிலம் கொடுத்தவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை இல்லை. அங்கே எல்லாம் வடநாட்டுக்காரன் தான் இருக்கான், போய் பாருங்கள். அதே போல் இங்கே அரியலூர் மாவட்டம் போங்க, 11 சிமெண்ட் ஆலைகள் இருக்குது. அந்த ஆலைகளில் நிலம் கொடுத்தவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே இருக்கான்னு போய் பாருங்கள். இருக்கிறான். என்ன மாதிரி இருக்கிறான்? போனவொடனே சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி வேலை தான். உள்ளே போய் பாரு, 5000 பேர் வட மாநிலத்துக்கார உள்ளே வேலை செய்கிறான். என்ன வேலை? எல்லாம் மேலே பொறியாளர், இயக்குனர், எல்லாம் பெரிய போர்மேனு அப்படின்னு உயர் பதவிகள் இருக்கிறான். ஏன் சொந்த நாட்டில் நம்ம நிலத்தை கொடுத்துட்டு நம்ம நிலத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து அவன் பயன்படுத்திக்கிறான், நம்ம இடத்துல இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறான். இவ்வளவும் பயன்படுத்திக்கிட்டு வடநாட்டுக்காரனை கொண்டாந்து வேலைக்கு இறக்குறான். இது கூடாதுன்னு தமிழ் தேசிய பேர் இயக்கம் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலம். நான் சொல்கிறது 1990ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் சிறை சென்றிருக்கிறோம், பல தியாகங்களை செஞ்சிருக்கிறோம். இதை இன்னைக்கு என்ன புதுசாக நாங்கள் வந்து அந்த கருத்துக்களை சொல்லலை. ஒரு நீண்ட நெடிய போராட்டம், அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். இவர்களுக்கெல்லாம் இந்த வேலையை கொடுக்கக்கூடாது, இவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கக்கூடாது, வாக்காளர் அட்டை வழங்கக்கூடாது. குறிப்பாக இந்த ஆதார் அட்டைங்கிறத முகவரி மாற்றம் பண்ணக்கூடாது. ஆதார் அட்டையை முகவரி இங்கே மாற்றம் பண்ணால் அதுதான் திறவுகோல். முதல்ல ஆதாரை மாற்றுவான், அப்புறம் குடும்ப அட்டை வரும், அப்புறம் வாக்காளர் அட்டை வரும். அப்போ எல்லாம் முடிஞ்சு போவோம். வீட்டில் இருக்கிற நீ வெளியே வந்துடுவ, நிலத்தில் இருக்கிற தமிழ் வெளியே வந்துடுவான், அவ்வளோதான். இன்றைக்கி பல இடங்களில் வடநாட்டுக்காரன் வீடு வாங்கிக்கிட்டு இருக்கான், பல இடங்களில் நிலங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறான். இப்போ நான் இங்கே பக்கத்தில் விருத்தாசலத்துக்கு போங்க, விருத்தாசலத்தில் இருக்கக்கூடிய சேட்டு இன்றைக்கி 2000 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டுருக்குறான். தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் நம்ம வீட்டு புள்ள அங்கே போய் நகைக்கடையில் வேலை செய்துன்னு பெருமையாக இருக்கிறீங்கள? பெருமை இல்லை. நீங்கள் வேட்டி இழந்து கோவணத்துக்கு நின்றுட்டுருக்கீங்க. அதுதான் இங்கே நடக்குது. உன்னுடைய நிலத்தை இழந்து, உன்னுடைய வாழ்வை இழந்து, வடநாட்டானுடைய கடையில் அடிமையாக வேலை செய்வது தான் உங்களுக்கு இப்போ நிற்கும், வேறு எதுவும் நிற்காது. நான் சொல்கிறது விருத்தாசலத்தில் சொல்கிறது ஒரு சின்ன வடநாட்டான் சேட்டு. அவனை போல் தமிழ்நாட்டில் பெரிய பெரிய பண முதல்லாம் இருக்கிறான், பெரிய பெரிய நிறுவனங்களை வச்சிருக்கிறான். தமிழனுடைய வணிகங்களை அழிக்கிறான். நம்மால் ஒரு ஆடை வடிவமைப்பு பணியில் இருக்கும்போது, இப்போ நம்ம ஜவுளித்துறையில், டெக்ஸ்டைல் துறையில் தமிழன் பெரிய அளவுக்கு இருந்தான். ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள், ஈரோட்டில், திருப்பூரில் இன்றைக்கி அவன் தான் கொடி கட்டி பறக்கிறான்.
தமிழ்நாட்டு முதலாளிகள் தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துட்டான். நீங்கள் நகைக்கடை அப்படித்தான், விருதாச்சலம் போங்க, பல தமிழர்கள் நகைக்கடை வச்சுருந்தாங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஒன்றும் கிடையாது, எல்லாம் வடநாட்டு சேட்டு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் போலியாக கவர்ச்சியாக நம் தமிழர்களை ஏமாற்றுகிறான். நீங்கள் இன்னைக்கு மின்பொருள் வணிகத்துக்கு போங்க, இந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சு கிச்சி மேனல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க, எல்லாம் டப்பாங்க, சோப்பு டப்பா மாதிரி உடஞ்சி போயிடும். அந்த உடஞ்சி போகிற பொருளை குறைந்த விலைக்கு கொடுத்து இதுதான் தரமான பொருள் என்று ஏமாற்றுகிறான். அப்படி தரமில்லாத பொருளை கொடுத்து நயவஞ்சகமாக ஏமாற்றி நம் வணிகத்தை பிடித்து விட்டான். எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? இப்படியே போனால் நம்மகிட்ட இருக்கிற நிலம் போயிடும், நம்மகிட்ட இருக்கிற தொழில் போயிடும், நம்மகிட்ட இருக்கிற வியாபாரம் போயிடும், வணிகம் போயிடும். அப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சொந்த வீடு போயிடும். ஞாபகம் வச்சிங்க, கடைசி எச்சரிக்கை இதுதான், சொந்த வீடு போயிடும். அப்போ வீடு போட்டுனா நீ எங்கே போவீங்க? நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. உன் வீட்டில் நீ வாடகை குடியிருப்ப, நீ உன்னை தூக்கி வெளியெல்லாம் போட மாட்டான். இப்போ சேட்டு வடநாட்டுக்காரன் பிகாரி வந்துட்டான், சேட்டு வந்துட்டான்னா உன் வீட்டை வாங்கிடலான்னு வச்சுக்க, உன்னை தூக்கி வெளியெல்லாம் போட மாட்டான். அவன் அம்மா வீட்டை வாங்கி அவன் என்ன பண்ண போகிறான்? அந்த வீட்டிலே உன்னை குடி வைப்பான். அவன் சொந்த வீட்டிலே நீ வாடகை குடியிருக்க வேண்டிய அவலம் வரப்போகுது. ஆனால் நாமெல்லாம் இங்கே தான் இருப்போம். எப்படி இருப்போம்? சொந்த நாட்டில் அகதிகளாக இருப்போம். அப்போ அதற்கான வேலைகளைத்தான் இந்த ஒன்றிய அரசு கவனமாக செய்து வருகிறது. சரி, அவர் தான் செய்கிறாரு, நம்ம தளபதி அதை சரி பண்ணலாம்ல, தடுக்கலாம்ல? தடுக்கலாம், ஆனால் தடுக்க மாட்டார். தடுத்தாருன்னா நாங்கள் சொல்ல தான் நடக்கும், அமலாக்கத்துறை உள்ளே போகும். சரி, இவர் தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. விதி அரசியலமைப்பு சட்டத்தில் 328 படி மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கு. போய் சட்டத்தை எடுத்து படிச்சு பார்க்க சொல்லு. இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. என்ன வழக்கு? வழக்கில் என்ன போட்டிருக்காங்க? பிரிவு அரசியலமைப்பு சட்டப்படி பிரிவு 325, 326 2 பிரிவின் கீழ் இது படுபாதகமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வெகு மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு இந்த 2 சட்டப்பிரிவுகளை சொல்லி போயிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஆனால் 328 ஒன்று இருக்குல்ல, அதை சொல்லணும்ல, அதை சொல்லலையே. ஏன் சொல்லலை? சொன்னால் ஆட்சி இருக்காது, சொன்னால் ஆட்சி இருக்காது. அதனால் அதை மூடிட்டாங்க. இந்த காரணங்களை மறைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க? தேர்தல் ஆணையம் தவறுதலாக எதிர்கட்சிகளுக்கு எதிர்ப்பாக வாக்காளர்களை, போலி வாக்காளர்களை சேர்க்கிறது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிருக்காங்க. உண்மை சொல்லிருக்காங்க, அது பொய் இல்லை, உண்மைதான். இப்போ அதை உண்மைதானா எப்படின்னா, இப்போ நீங்கள் ஹரியானா மாநிலத்தில் இப்போ நீங்கள் முந்தா நாள் பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அங்கே சொல்கிறாங்க, ஒரு 50 லட்சம் போலி வாக்காளர்களை அந்த ஹரியானாவில் அந்த மாநில அரசு சேர்த்துருக்கு. அதை எப்படியும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்க, காங்கிரஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நடக்குது. போலி வாக்காளர்களும் கொண்டு போய் நிரப்புறாங்க. ஆனால் இங்கே போலி வாக்காளர்கள் இல்லை. ஏன்? அதிமுக விழிப்பாக இருக்குது. இப்போ அவன் வீடாக இப்போ வீட்டில் திண்ணையில் தான் படுத்துருக்கிறான், போய் பாருங்கள். ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலும் அதிமுக காரர்கள் அந்த வாக்குச்சீட்டோடு வாக்காளர் பட்டியலோடு விழிப்பாக இருக்கிறார்கள். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை தாண்டி என்ன பண்ணலாம்னா, நான் முன்னே சொன்னது தான், படிவம் எட்டை கொடுத்து வட மாநிலத்தை வரை இங்கே சேர்க்க முடியும். அதுதான் இப்போ நடக்குது, அதுதான் நடக்க போகுது. இப்போ இவர்கள் இதை கேட்பதற்கு துப்பு இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, மக்களுக்கு முதல்ல இந்த விழிப்புணர்வு வரணும். வடநாட்டம் வந்தான்னா நம்ம வாழ்க்கை பறிபோகுங்கிற அந்த விழிப்புணர்வு வரணும். அப்போ நாம் என்ன சொல்லணும்? தமிழ்நாடு அரசு இந்த தலைமை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிற இந்த சிறப்பு
திருத்த பட்டியல் அந்த திட்டத்தை கைவிடணும். கைவிடணும்னா நீங்கள் அதை நீங்கள் செய்யக்கூடாது. மாநில அரசாங்கம் இந்த திட்டத்தை நிறைவேற்றாது. அதற்காக எங்களுடைய தேர்தல் பணிக்காக எங்களுடைய அரசு அதிகாரிகளை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு காரணம் கேட்டாங்கன்னா சொல்லுங்க. அரசமைப்பு சட்டம் 328 படி இங்கே இருக்கிற வாக்காளர்களை தேர்வு செய்து இறுதிப்படுத்துவதற்கு எங்களிடம் போதிய வசதி வாய்ப்புகள் இருக்கு, அதற்கான அலுவலர்கள் இருக்காங்க, அதை நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லுங்க. நியாயமா சொல்லுங்க. அப்படி சொல்லன்னா நீங்க என்ன திட்டத்தில் இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அதான் திராவிட தந்திரம். நம்ம ஸ்டாலினுடைய தந்திரம் என்ன தெரியுமா? வடநாட்டுக்காரன் வாக்காளரை வந்துட்டான்னா இந்தியில் போஸ்ட் அடித்து ஓட்டு கேட்பாங்க. நடந்ததா இல்லை? ஈரோட்டில் இந்தியில் போஸ்ட் போட்டு ஓட்டு கேட்பாங்க. ஆனால் அவர் யார்? இங்கே அவங்க அப்பா யார்? தமிழின தலைவர். இந்தியில் ஓட்டு கேட்கிறவர் இங்கே யாரு? தமிழின தலைவர். இங்கே பூரா ஆங்கில பள்ளிகளை திறந்து தமிழே பள்ளிக்கூடத்தில் இல்லாமல் பண்ணது தான் இந்த தலைவர்களுடைய சாதனை. திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனையே தான். ஆனால் இவர்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. இப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியில் போஸ்ட் அடித்து துண்டறிக்கை கொடுத்து இந்தியில் பேசி ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது. நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, வடநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்காளனும் நீ கோடி ரூபா கொடுத்தாலும் பணத்தை வாங்கிப்பான், ஓட்டு போட மாட்டான். சூழ்ச்சி சந்திரம்லாம் நடக்காது. நீ கூடிய விரைவில் கட்டுத்தொகையிலிருந்து நீ போயிடுவதில்லை. உனக்கான வாக்காளன் யாருன்னா தமிழ்நாட்டுக்காரன் தான். அவனை நீ போட்டு மிதிச்சுட்டு வடநாட்டுக்காரனை கம்பளம் விரித்து வர வைக்கிறன்னா என்னையாது? ஒரு தமிழ்நாட்டில் வடநாட்டுக்காரனுக்கு அவ்வளவு பெரிய ராஜ வரவேற்பு. அந்த வடநாட்டுக்காரனுக்கெல்லாம் இங்கே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுக்குறாரு ஸ்டாலின். எடப்பாடி 2 பேர் சேர்ந்தா சொல்கிறேன். எடப்பாடி கட்டி கொடுக்குறாரு. அவர் பில்லர் போட்டார், இவர் ஊர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான். 2 பேர் சேர்ந்தான் செய்கிறாங்க. ஏன் அவன்லாம் யாரு? இப்போ இங்கே சொன்னாங்க, நம்ம தோல் சொன்னாங்களே, நாகாலாந்து, மணிப்பூர், அருணாச்சல பிரதேசம், இந்த மாநிலங்களில் என்ன இருக்கு? இன்னர் லேண்ட் பர்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உள் அனுமதி நுழைவுச்சீட்டு என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. வெளி மாநிலத்தில் உள்ள வரலாம். எத்தனை நாள் உள்ள இருக்க போற? எத்தனை நாள் வேலை செய்ய போற? எப்ப வெளியில போற? எங்க குடியிருக்கிற? இந்த விவரங்களை வச்சுட்டு தான் நீ உள்ளே வர முடியும். ஏன் அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. இப்ப நான் சொன்ன மாநிலங்கள்லாம் எங்க? பாகிஸ்தான்ல இருக்கா? பங்களாதேஷில் இருக்கா? அது இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற 4 மாநிலங்கள் உள்ள போக முடியாது. நீ விசா வாங்கிட்டு தான் உள்ள போகணும். ஆனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா? எவன் வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், குத்தலாம், கொலை பண்ணலாம், பாலியல் வன்கொடுமை நடத்தலாம். அடுத்த நிமிடம் அவன் போயிடுவான். அவன் எங்க தங்கியிருக்கான்னு விவரம் கொண்டு இருக்கா? அவன் யாருன்னு உனக்கு விவரம் தெரியுமா? என்ன ஊர்ல இருந்து வந்தான்னு உனக்கு தெரியுமா? எங்க தங்கியிருந்தான்னு தெரியுமா? இந்த விவரம் நீ வச்சிருக்கிறியா? ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. வந்தான், ஏடிஎம் மிஷினை உடைப்பான், பணத்தை தள்ளுவான், போயிடுவான். வருவான், கொலை பண்ணுவான், அடுத்த வண்டி பிடிச்சி போயிடுவான். இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. இந்த வடநாட்டவர்களுக்கு இவர்கள் வீடு கட்டி தருகிறார்கள். இப்போது வாக்காளர் அட்டை வரப்போகுது. அமைதியா கையை கட்டிக்கிட்டு பகுதியமா இருக்கிறாங்க. ஏன் நீ கையை கட்டிட்டு இருந்தா அவன் கூட ஓட்டு போடுற அட்டை வாங்கிடுவாயா? தமிழ்னு சொல்லி ஒரு 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஒழிச்சதுதான் மிச்சம். இங்க தமிழ் இருக்கா? இந்த பெரிய கோயிலில் குடமுழுக்கு நடத்தினாங்க. நாங்கள்லாம் போய் மனு கொடுத்தோம். ஐயா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டிய கோயில் என் பாட்டம் கட்டினா தமிழில் குடமுழுக்கு வேணும்னு மனு கொடுத்தோம். இந்த கையில் வாங்கி இந்த கையில் கீழே போட்டான். இங்கே எதில் நடந்துச்சு? குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் நடந்தது, வடமொழி நடந்தது. தமிழ்நாட்டில் தமிழன் கட்டிய கோயிலில் தமிழ் குடமுழுக்கு இல்லை. அதே போல இங்க நடத்துகிற வடநாட்டாம் பள்ளி, அதாவது ஒன்றிய அரசு நடத்துகிற எல்லா பள்ளிகளிலும் தமிழ் ஒரு மொழி பாடமாக கூட இல்லை.
பாருங்க, தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடம் நடத்துகிறான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அதுக்கு ஆசிரியராக போகிறான், தமிழ்நாட்டில் இருக்கிற மின்சாரம் அவருக்கு வழங்கப்படுது, தமிழ்நாட்டில் தான் உணவு உடை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறான். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஒரு மொழி பாடமாக கூட இல்லை. சரி, அவன் மன்னதான். இந்த திராவிட மாடல் நடத்துகிற பள்ளிக்கூடத்துலேயாவது இருக்கா? ஒரு மன்னங்கிட்ட கிடையாது. போய் பாருங்க, கனிமொழி நடத்துகிற பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க, தமிழ் வழி நடத்துகிறாங்களா? தமிழ் மொழி பாடமாக இருக்கா? போய் பாருங்க. தமிழில் பேசினா முட்டி போட வைப்பான், நடக்குதே இல்லையான்னு கேட்டு பாருங்க. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற அவர்கள் நடத்துகிற பள்ளியில் தமிழில் பேசினால் தண்டனை, முட்டி போடணும். இங்கெல்லாம் நாம என் உடன்புறப்பேன்னா நம்ம ஆளுக்கு இங்க மயிர் பூச்செறியுது, சிலுக்குது. இது சொல்லி சொல்லியே நம்ம 60 ஆண்டு காலம் நம்மை மொழியற்றவர்களாக, இனமற்றவர்களாக, விரைவில் நாடற்றவர்களாக மாற்றப் போகிறார்கள். ஞாபகம் இருக்கட்டும். இதை பேசுறதுக்கு மற்ற எதிர்கட்சி வருமா? வராது. கூட்டணி கட்சி வருமா? வராது. இது அனாதையாக விடப்பட்ட இனம், கேட்பாரட்டு கிடக்கிற நாதியற்ற தமிழினம், தமிழன். இது நாம தான் நம்ம காப்பாத்திக்கணும். நம்ம காப்பாற்றுகிற சக்தி இருக்கா? இருக்கு. உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன் தமிழன் தான். அதாவது 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி தமிழ், தோன்றிய மனிதன் தமிழன். உலகத்துக்கே தொழிலை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். தொழில்னா என்ன? எல்லாம் இருக்கு. அதுக்கு அடிப்படை என்ன? இரும்பு. இரும்பு எப்போ வந்துச்சு? இவன்லாம் சொல்லிட்டு இருக்கான், வெள்ளக்காரன் நான் வந்து தான் இரும்பு கண்டுபிடிச்சேன். ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. 5300 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகலையிலே தமிழர்கள் இரும்பை உருக்கி ஆயுதம் தயாரித்த அந்த சுவடுகள் கீழே கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப தொழில் அடிப்படையில் நம்ம முன்னாடி இருக்கிறோம், மொழி அடிப்பில் நாம் முன்னாடி இருக்கிறோம், மூத்த குடிகளாக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கே நாம் அறிவை கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இனம் நம்ம கட்சிக்காரன்லாம் காப்பாற்ற மாட்டான். சின்னையா பெரிய தளபதி எல்லாம் காப்பாற்ற மாட்டான். அவன்லாம் விட்டுக்கிட்டு வந்துட்டான், கச்சத்தை விட்டுட்டான். அடுத்து முல்லை பெரியார் போயிடுச்சு, அங்கே பாலாறு போயிட்டுது. இப்போ நான் சொன்ன திருவண்ணாமலை போகும்போது இப்படி பல பகுதிகள் போயிட்டே இருக்குது. நம்ம குருவை போகிறோம். அப்படி இருக்கும்போது தமிழர்கள் இந்த நேரத்தில் விழிப்படையாவிட்டால் இருக்கிற துண்டு நிலத்தையும் நம்ம காப்பாற்ற முடியாது. அதை ஒவ்வொரு தமிழனும் வரணும். நீ கட்சிக்காரன் பின்னால் நடக்காது. முதல்ல நான் தமிழன் வெளியே வா. நீ தமிழன் தான் சொல்லு. உன்னுடைய முகநூலில், உன்னுடைய புலனத்தில், உன்னுடைய வலைத்தளங்களில் போடு, நான் தமிழன் தான் நீ போடு. லட்சக்கணக்கான பேர் வருவான், கோடிக்கணக்கான இளைஞர்கள் வருவான். வந்தானா என்ன நடக்கும் தெரியுமா? ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டீங்களா? எத்தனை லட்சம் பேர்? அந்த மெரினா கடற்கரை எத்தனை லட்சம் பேர்? 10 லட்சம் பேர். இந்த பெண்ணாடத்தில் நடந்ததுயா 6 நாள் போராட்டம், முருகன்குடியில் நடந்தது. இப்படி தமிழ்நாடு முழுக்க மனித தலைகளாக 6 நாள் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய எழுச்சி. அது ஒன்றும் அவன் சண்டை போடல, துப்பாக்கி எடுக்கல, ஆயுதம் தாங்கல. அவன் அறவழி போராட்டம் உட்காந்துட்டான், அவ்வளோதான். சாப்பிடுவான், போராட்டம் நடக்கும், படுத்துப்பான். 6 நாள் நடந்தது. 6 நாள் ஆட்டமே தாங்காத போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு. என்ன பண்ணாங்க? அப்போ இருந்தவர் OPS பன்னீர்செல்வம் ஓடுறாரு, போய் ஜனாதிபதி பிடிச்சி, ஐயா இங்கே பெரிய கலவர பூமியாக இருக்குது, இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுங்க ஐயான்னு சொல்லி உட்கார்ந்து இருந்து வாங்கிட்டு வந்தார். சட்டத்தை போட்டு உடனே விட்டான். 6வது நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அப்படி ஒவ்வொரு தமிழனும் கட்சி கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து வெளியே வந்தான்னா சொடுக்கிற பொழுதுல தமிழ்நாடு மிகப்பெரிய பலமாக மாறும். யானை தன்னுடைய பலம் தெரியாது. இப்போ யானை பார்த்துருக்கீங்கல்ல, யானை வருது, யானையோட பலத்தை யாருக்காவது தெரியுமா? ஆனால் நாம் நினைக்கிறோம், இந்த தெருவில் யானை வந்துச்சுன்னா 2 வாழைப்பழத்தை கொடுப்போம். அது என்ன பண்ணும்? உன் தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். 2 வாழைப்பழத்துக்கு அந்த யானை உனக்கு ஆசீர்வாதம் வழங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவ்வளவு பெரிய யானை தன்னுடைய பலம் தெரியாமல் பிச்சை எடுக்குது. இதே நம் முன்னோர்கள் காலத்தில் யானை எதுக்கு பயன்படுத்தினான்? போர்க்களத்தில் எதிரிகளை சண்டையடிப்பதற்கு பயன்படுத்தினான். அப்படிப்பட்ட யானையை பிச்சை எடுக்க வைத்ததுதான் சாதனை. அதே தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டு தமிழர்களை காயடித்து அவர்களுடைய திறமைகளை மடுங்கடித்து அவர்களை பிச்சை எடுக்கிற அளவுக்கு மாற்றியது இந்த பெரிய மிகப்பெரிய திராவிட மாடல் என்று சொல்லுகிற 60 ஆண்டு கால திராவிட ஆட்சி தான். யார் வேணாலும் வேதத்துக்கு வாங்க, நாங்கள் சொல்றோம். மறுக்கிறவங்க வாங்க. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் தான் எல்லாம் போயிருக்கிறது. ஆகவே நாம் இறுதியாக சொல்வது என்னவென்றால், முதல்ல இங்கே சொன்னதுதான், நம்ம தோழர் சொன்னதுதான், நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல தமிழில் பேர் வைங்க. இஷு புஷு பாம்பு மாதிரிலாம் பணம் விட்டுட்டு இருக்காதீங்க. முதல்ல தமிழில் பேர் வைங்க. என்ன இப்போ கெட்டு போச்சு? இன்னைக்கு தாவேக்கன்னு ஒரு கட்சி, அந்த ஆள் முதல்ல ஒரு குழந்தைய கொண்டாந்து கொடுக்குறான். மோக்ஷிதா அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறான். என்னையா மோக்ஷிதா? அது என்னன்னு தெரியல. எந்த மொழி, என்ன பேரா? அது பாம்பு பேரா, பள்ளி பேரா? ஒரு கன்றாயும் தெரியல. தமிழ்னு சொல்லி தமிழ்நாட்டை ஆள வருகிறான். தமிழரை காப்பாற்றணும்னு சொல்கிறான். குறைந்தபட்சம் அந்த குழந்தைக்கு தமிழில் பேர் வைக்க தெரியல. இவன் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறான்? இதை நான் பேசணுங்கிறதுக்காக இல்லை, உண்மையை சொல்கிறேன். ஒரு மொழி உணர்வு, ஒரு இன உணர்வு, ஒரு தாயக உணர்வு இல்லாதவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த மூன்றும் முக்கியம். மொழி, இனம், தாயகம் முக்கியங்க. இது மூணும் போடிச்சிடான்னா இங்கே தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்காது, இங்கே மொழின்னு ஒன்று இருக்காது. மனுஷன் இருப்பான், அவன் தமிழ்னா இருக்க மாட்டான். இப்போவே நம்ம ஆள் என்ன பண்ணுறான்? ஹிந்தி மொழிக்கு மாறிட்டு இருக்கிறான். வடநாட்டுக்காரன் இங்கே அதிகமாக வந்துட்டான்னா, இப்போ பக்கத்தில் நீங்கள் உடுப்பி கடை இருக்குது, உடுப்பி கடைக்கு நீங்கள் போய் சாப்பிட போகணும்னா ஹிந்திக்காரன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் என்ன கேட்பான்? பானி குடுன்னு கேட்பான். அவன் தண்ணி குடுன்னு கேட்க மாட்டான். நீ என்ன பண்ணுவ? பானி வேணுமாங்க அப்படின்னு நீ சொல்லணும். அப்போ அவனுக்காக நீ ஹிந்தி இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். இப்படியே போனால் என்ன ஆகும்? எல்லாம் ஹிந்தி பேசுகிற மக்களாக மாறிடுவான். அப்போ வரலாற்று பெருமை நீங்கள் எதுக்கு பேசுகிற? ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகிறான்னா சூழ்ச்சி. அவன் இந்த மக்களை அடிமைப்படுத்தி ஆள்வதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, தன்னுடைய தலைமுறைகளை நிலைப்படுத்துவதற்கு அவன் போய் சொல்கிறான். அவன் இந்திய பேசுகிறான். நீ உனக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு பேராபத்தை நோக்கி போகிறோம். அதனால தான் நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல தமிழில் பேர் வைங்க. உங்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் சேருங்க. என்ன கெட்டு போச்சு? இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் அரசு பள்ளி தான் படிச்சது. எல்லாம் என்ன மாடு வச்சுட்டு இருக்குதா? ஒரு வழக்கறிஞர், ஒரு வேளாண்மை, இப்படின்னு எல்லாமே ஒரு நல்ல படிப்பு தான் படிக்கிறது. எல்லாம் தமிழ் வழியில் படித்தது தானே, அரசு பள்ளியில் படித்தது தானே. அப்படி உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைங்க. அதே போல் சக மனிதர்களை உரையாடும் போது தமிழில் பேசுங்க. என்ன கெட்டு போச்சு? தமிழில் பேசுங்க, அழகு தமிழில் பேசுங்க. அதே போல் இங்கே இருக்கிற பிற மொழி பள்ளிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டணும். குறைந்தபட்சம் இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு நம்ம போராடணும். ஏன்னா நீட் தேர்வு வந்துச்சுன்னா ஆபத்து. இப்போ நீட் தேர்வு வந்தால் மருத்துவர்கள் மட்டும்தான் பாதிப்பாங்கன்னு இல்லை. அந்த நீட் தேர்வு இப்போ சித்த மருத்துவம் வந்தாச்சு, அடுத்து பொறியியலுக்கு வரும், அடுத்து எங்கே வரும்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லக்கூடிய இந்த கலை அறிவியலுக்கும் வரும். அப்போ எல்லாத்துலேயும் நீட் வந்துச்சுடான்னா முடிச்சு போச்சு. அப்போ அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு நாம் போராடணும். எதிர்கட்சி போராட மாட்டான், ஆளுங்கட்சி போராட மாட்டான். அவன் புலி வருது அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் வராது. புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏமால படுத்துங்க அப்படிங்கிறது தான் இது. நீட் தேர்வுலாம் ரத்தாகாது, நாம் தான் போராடி ரத்தாகணும். அதனால் இளைஞர்கள் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ஒரு உறுதிமொழியை நம்ம எடுக்கணும். அதே போல் இந்த வடநாட்டவர்கள் இங்கே வந்து குவிவதற்கு தடுப்பதற்கு இன்னர் பர்மிட் சொல்லக்கூடிய அந்த உள் அனுமதி நுழைவுச்சீட்டை கொண்டு வரணும். இது ஒன்றிய அரசு நம்ம போராடி கேட்கணும். அவன் தானே கொண்டு வர மாட்டான். ஏற்கனவே கொடுத்துருக்கில்ல, மணிப்பூரில் கொடுத்துருக்குற, நாகாலாந்தில் கொடுத்துருக்குற, அருணாச்சல பிரதேசத்தில் கொடுத்துருக்குற, இப்படி எல்லா மாநிலங்களையும் அந்த உள் நுழைவு அனுமதி சீட்டு இருக்குல்ல, அதே போல் தமிழ்நாட்டுக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்டால் வடநாட்டுக்காரன் இங்கே வாக்காளராக வருவானா? வந்து இங்கே தொழில் தொடங்க வருவானா? இங்கே சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஆள் வருவானா?
அங்கே நிலக்கரி நிறுவனத்துக்கு நெய்வேலிக்கு வருவானா? தொடர்வண்டித்துறைக்கு வருவானா? பேங்க் வருவானா? வரமாட்டான். அப்படி நாம் ஒரு பக்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு நாம் பாதுகாப்பதற்கான எல்லா வகையிலும் நாம் ஒரு போராட்ட களத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தற்போது உள்ள இந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.